ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். என் உயிருக்கு ஆபத்துள்ளது, நான் குறிவைக்கப்படுகின்றேன். செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்காது. என் வீட்டில் அலுவலகத்தில் நடந்த ரெய்ட், அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், மக்களை நான் சந்திப்பேன், மக்களுக்காக தொடர்ந்து நான் பணியாற்றுவேன். இவற்றையெல்லாம் பரபரப்பாக கூறியிருப்பது தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த திரு ராமமோகன் ராவ். அவருடைய பேட்டி மிகப்பெரிய பரபரப்பை அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் அடிப்படையில் கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன. விவாதிக்கலாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இணைகிறார்கள். ஓய்வு பெற்ற CBI அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்கள் இணைகிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சிவகங்கை கௌரி சங்கரன் அவர்கள் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு கௌரி சங்கரன் அவர்கள்ட்ட தான் நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த ரெய்ட் நடவடிக்கை அப்படின்னு முன்னாள் தலைமைச் செயலாளர் சொல்றார். நீங்களும் அப்படியே கருதுறீங்களா? இல்லை, அவர் பேட்டி கொடுத்துருந்தாருங்க. அவர் என் வீட்டில் வந்து 1,12,320 ரூபா எடுத்தாங்க. கோல்டு வந்து ஒரு 40 சவரன், என்னுடைய மனைவியினுடைய நகையும் பிள்ளையுடைய நகையும் சேர்த்து 40 சவரன். சில்வர் வந்து ஒரு 25 கிலோ. அப்புறம் நோ டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே எடுக்கலை. அது பார்க்கும்போது நம்மளுக்கு கூட இதாக தான் இருந்தது. இப்படி இருக்கிற வீட்டில் ஏன் அங்கே ரைடு பண்ணி இங்கே ரைடு பண்ணிட்டாங்க, அதுவும் செக்ரட்டரியேட்டில் சீஃப் செக்ரட்டரி ரூமை வந்து ரைடு பண்ணிட்டாங்களே, என்ன அநியாயமாக இருக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு மனசு கவலையாக தான் இருந்தது. ஆனால் அவருடைய பேட்டியினுடைய துணி இருக்கு பாருங்க, அது நம்மளால் தாங்க முடியல. அதாவது அவர் மத்திய சர்க்காரை தாக்குறார், மாநில சர்க்காரை தாக்குறார். அது என்ன அவருடைய கான்செப்ட்னு என்னால் புரியல. இது தைரியம் இல்லாத அரசு அப்படின்னு இந்த தமிழக அரசை பற்றி சொல்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அவர் கையில் வந்து கொடுக்குற அளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு அரசாக தமிழக அரசு இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கே தான் இத்தனை நாள் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே அம்மாட்ட வந்து பிரைவேட் செக்ரட்டரியாகவும் சீஃப் செக்ரட்டரியாகவும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். தைரியம் இல்லாத அரசு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் 135 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து செதுக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கப்பட்ட அரசு இந்த அரசு. அவ்வளவு ஈஸியாக யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் நிச்சயம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மேலும் இந்த அரசுக்காக இந்த 135 எம்எல்ஏகளை பாதுகாப்பதற்காக ஒரு வேலுநாச்சியாரை, ஒரு புரட்சி செல்வியை, உங்களுக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் சின்னம்மா அவர்களை நாங்கள் பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெறுவோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தைரியம் இல்லாத அரசு என்று சொன்னார் அல்லவா, அதுக்காக நான் சொல்றேன். இல்ல, நேற்று வரைக்கும் இல்ல இப்பயும் கூட சிலர் அவர் மீது அவருடைய காம்ப்ளெக்ஸ்ல நடந்த ரெய்டெல்லாம் தவறுன்னு உங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசி வரீங்க. இன்னைக்கு நீங்க எங்களை அட்டாக் பண்றாரு, இது தவறு அப்படின்னா where do you stand actually? இல்ல, அவரு தமிழக அரசை வந்து தைரியம் இல்லாத அரசு. நீங்க மத்திய சர்க்கார் இருக்கட்டுமே, எங்களை ஒன்றும் மிரட்ட முடியாது. நாங்கள் 135 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய மாபெரும் கட்சி, 49 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கோம். எங்களை பார்த்துதான் உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா அரசு, மோடியின் அரசு பயப்பட வேண்டுமே தவிர அவர்கள் எங்களை மிரட்டி எங்களை பயமுறுத்த முடியாது. மிரட்ட நினைக்கிறதா உங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள், மூத்த தலைவர்கள் சிலர் பேட்டி கொடுத்து வராங்களே, அது எப்படி மிரட்ட முடியுங்கிற பிராக்டிகலா இஸ் நாட் பாசிபிள். மோடி முயற்சி செய்ய மாட்டார். தமிழக ஆட்களை வந்து மிரட்ட வேண்டும் என்ற முயற்சி நிச்சயம் எடுக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திரு கௌரி சங்கரனுக்கு இருக்கிறது. திரு தீரன் வேற மாதிரி கருதுறார். உங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் சிலர் வேற மாதிரி பேசுறாங்க. மதுசூதனன் அவைத்தலைவர் ஒன்னு சொல்றார். where do you actually stand? இல்லை, இது அதாவது எங்களுக்கு வந்து தமிழக அரசை வந்து ராமமோகன் ராவ் பேசுனது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் யாரையோ மிரட்டுவதற்காக, அவர் யாரையோ பிடிக்கல, அவர் யாரையோ பயமுறுத்துவதற்காக கௌரி சங்கரன் சொல்றார். அவர் மீது நடந்த, அவரோட வீட்டுல நடந்த ரெய்ட் எங்களுக்கு பிடிக்கலன்னு வேற ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்றார். எதை புரிஞ்சு? யாரோ அவரை மிரட்டுவத, அதாவது அவருடைய துணி எப்படி இருக்குன்னா, இங்க வந்து அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக யாரோ கொடுத்த கீங்க அவரை வந்து கீ முடிச்சு விட்டுருக்குறாங்க. அதுல வந்து அவர் ஆட்டம் போடுறாரு. சரி, இவ்வளவு சொன்னார்ல, என் வீட்டுல 1,12,000 ரூபாய் எடுத்தாங்க, அது எடுத்தாங்க, 40 பவுன் நகை, 25 கிலோ. அவர் பையன் வீட்டுல என்ன எடுத்தாங்க சொல்லியிருக்கணும்ல. அதையும்
என் பையன் வீட்டுல இவ்வளவு எடுத்தாங்க, என் சம்பந்தி வீட்டுல இவ்வளவு எடுத்தாங்க, ஏன் அது சொல்ல ஏன் அது சொல்லல? ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் மீது எடுத்த நடவடிக்கையில சந்தேகத்துக்குரிய விஷயம் எதுவும் இல்ல, அது வழக்கமான நடைமுறை தான் அப்படின்னு நீங்க கருதுறீங்க, அப்படித்தானே? ஆமா, நீங்க அதாவது ரைடு பண்ணியிருக்காங்க, அது வந்து கவர்மெண்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ரைடு பண்ணியிருக்கு. இதுல வந்து எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் குற்றம் செய்திருந்தால் அவர்களை இந்த சட்டம் மன்னிக்காது. அதுவும் அவர் சொல்றாரு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தால். புரட்சி தலைவி அம்மான்னு சொல்றதுக்கு முதல்ல வந்து அவர் தப்புங்க. அவர் வந்து இஸ் எ கவர்மெண்ட் சர்வெண்ட். நான் சொல்லலாம் புரட்சி தலைவி அம்மான்னு, நாராயணன் சொல்லலாம் புரட்சி தலைவி அம்மான்னு, அவர் எப்படி சொல்ல முடியும் புரட்சி தலைவி அம்மான்னு? அவருக்கு அந்த உரிமை இல்லை, உரிமை கிடையாது. அப்படி சொல்லி இருக்க கூடாது. ஒரு அரசியல்வாதி மாதிரி, ஒரு மூன்றாம் தரத்து அரசியல்வாதி மாதிரி அவர் மைக்க பிடிச்சிட்டு பேசுறது தவறுங்கிறேன் நான். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி எங்களுடைய சர்ச்சை கொண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் இதை ஒட்டி தான் திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க முக்கியமான விஷயத்தை தான் அவர் எழுப்பியிருக்கிறாரு. என்னுடைய தலைவி அம்மா, மக்கள் கிட்ட நான் போக போறேன், மக்களோட நன்மைக்காக நான் பணியாற்ற போறேன். இதெல்லாம் தலைமைச் செயலாளராக இருந்து இன்னைக்கு ரெய்ட் நடவடிக்கைக்கு உள்ளான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றார். இஸ் இட் நாட் அன்பிகமிங் ஆஃப் அன் அஃபீஷியல்? நீங்க ரெண்டு பேர் உங்களை விடுங்க, அவரும் சொல்றேன். நீங்க ஒன்று இந்த ஹோல் இன்டர்வியூவில் அவர் பேசினதை கேட்டவுடனே கேட்கும்போதே அவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர். அவரோட நான் என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. நாங்கள்லாம் அவருக்கு போது நல்லா வேலை செய்வார். நல்லா வேலை செய்கிறதுனால அவர் ஊழல் பண்ணலைன்னு சொல்ல முடியாது யாரும். அந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம் சைக்காலஜியில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைமென்ஷன் இஸ் டு டூ குட் ஒர்க்கு. அதற்கும் ஒழுக்கமானவனாக நாணயமானவன் இருப்பதற்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா வேலை செஞ்சு கரப்ட் ஆள்களையும் பார்க்கலாம், நல்லா வேலை செஞ்சு ஆனஸ்ட் ஆள்களையும் பார்க்கலாங்கிறது தான் உலக நீதி. அவர் பேசினதுலேருந்தே நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு. ஓஹோ, அந்த இன்டர்வியூ பார்த்தாலே கிளீனாக புரியுதா? இது என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவரும் இவங்க பார்ட்டியில் தான் இருக்க போகிறாரு. அவர் ரொம்ப சத்தம் போடுறாரு. அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இன்டர்வியூவில் அவரை சப்போர்ட் பண்ணார். அவரை இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நோ, ஐ அம் வெரி கிளியர் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். துணி அப்படி இருக்குங்க. துணி இல்ல, அது அர்த்தமே துணி இல்ல, அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட் இது. இன்னொன்னு, இந்த அரசு அவர், ஆனா அதே நேரம் இன்கன்சிஸ்டன்சி இருக்கு அவருடைய இன்டர்வியூல. இப்போ ஐயா சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி இந்த அரசு எனக்கு ஏன் இது அனுப்பவில்லை, காப்பி அனுப்பவில்லை, நான் இன்னும் சீஃப் செக்ரட்டரியா தொடர்றேங்கிறதெல்லாம் என்னுடைய கருத்து. தப்பா நினைக்கக்கூடாது, அவர் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். உளர்றாரு. அதை பேச நினச்சிட்டு வந்து ஒன்று இவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அப்படி இப்போ இதாகிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ் இன்னும் கொடுக்கல, ஐ எம் எ சீஃப் செக்ரட்டரி கேடர் ஆஃபீஸர். இப்போ இவருக்கு நல்லா புரியும், ரகோத்மன் அவர்களுக்கு, மற்ற ரெண்டுக்கும் விளங்குற மாதிரி சொல்கிறேன். இப்போ டிப்டி செக்ரட்டரின்னு ஒரு ஆளை வந்து கலெக்டராகவும் போடலாம், டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரியாகவும் போடலாம். இவங்க எல்லாரும் டிப்டி செக்ரட்டரி கேடர் ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரி கேடர் ஆஃபீஸர்ஸ். சீஃப் செக்ரட்டரி கேடர் ஆஃபீஸரில் ராம்மோகன் ராவ் இன்னும் இருக்காரு, அன்டில் இஸ் போஸ்டட் சம்வேர். நான் சீஃப் செக்ரட்டரி அவர் சொல்லக்கூடாது. என்ன சொல்ல, உதாரணத்துக்கு மோகன் வர்கீஸ் முன்பு இருந்தாங்க. இல்லைங்க, இன்னைக்கு 24 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க எல்லாம் சீஃப் செக்ரட்டரி இருக்கிறத சொல்ல வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஆனா அவர் தெளிவா சொல்றாரு, ஸ்டில் ஐ அம் தி சீஃப் செக்ரட்டரிங்கறாரு. சார், ஸ்டில் ஐ அம் இன் தி சீஃப் செக்ரட்டரி கேடர்னு சொல்லதுக்கு பதிலா அப்படி சொல்லிட்டாரு. ஐ வாஸ் a chief secretary, I am chief secretary ன்னு சொன்னார். ஆமா, அது உளறன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அடிஷனல் சார்ஜ்னு சொல்லி இருக்காங்க, அவ்வளவுதான். உளறன மாதிரி தெரியல. அவர் யாரையும் மிரட்டுற மாதிரி தான் இருந்தது தவிர உளற மாதிரி தெரியல. இது உங்க சப்ஜெக்டை நான் பேசாம என் சப்ஜெக்டை கொஞ்சம் கேட்டுங்க, அப்புறம் பேசுங்க. அதாவது அவர் அப்படி சொல்றாரு. அப்புறம் இந்த அம்மா இருந்தால் அது நடந்திருக்காதுன்னு சொல்றது வந்து அரசியல். உங்க மேல நடவடிக்கை எடுத்து இப்ப இன்னொன்னு சொல்றாங்களா, சார் இவ்வளவு தெளிவா சொல்றீங்களா? நான் கேட்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. 1,32,240 ரூபா தான் இருந்துங்க. எப்படி அந்த ஆவணங்களை 22 இல்ல சார், 22ஆம் தேதி தினத்தந்தி நியூஸ்ல தெளிவா நியூஸ் போடுற பத்திரிகையில, தினத்தந்தி நான் காலேஜ் டேஸ்ல இருந்து படிக்கிறது, ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ், கட்டுக்கட்டாக 30 லட்சம் ரூபாய் நவீன புது நோட்டுகள், இத்தனை கிலோ தங்கம் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து அது சும்மா வராது, ஸ்டேட்மெண்ட் கிவன் பை தி ரைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் த ரைடு. சாருக்கு நல்லா தெரியும். அது வந்த பிறகு ஒரு மறுப்பும் வரல, யார்கிட்ட வரல. இப்ப அவர் இப்படி சொல்றாரு, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன் பதில். நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இல்ல, முரண்பாடே இல்ல. இதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அவரிடம். என்ன திட்டம்?
இந்த ரூபா தவிர மற்றெல்லாம் நீ வச்சுக்க, நான் ஏன் பணம் இல்லைன்னு சொல்லி தப்புறாரு சார் கேஸ்ல இருந்து. நிறைய இதுல வந்து புரியாத கோணங்கள். அதான் சொல்ல புரியாதனால தான் நான் சொல்றேன். ரகோத்தமன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அதுல என்ன சொல்றார், இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அட்டாக். இந்த ஒரு சர்ச் வாரண்ட் யார் பேர்ல இருக்கு? என் மகன் பேர்ல இருக்கு. அவர் சீஃப் செக்ரட்டரியா, பிறகு ஏன் தலைமைச் செயலகத்துல போய் இந்த ரெய்ட் நடத்துறாங்க, ஆவணங்களை சோதிக்கிறாங்க? எனில் இதுல வந்து ஒரு அதீதமா நடந்துகிட்ட தன்மை இல்லையான்னு கேட்கிறாரு. டஸ் இட் நாட் சவுண்ட் லாஜிக்கல்? அது அவர் வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் சொல்லியிருந்தாருன்னா நான் ஒத்துக்குவேன். ஒரு சர்ச் வாரண்ட்டுன்றது இஷ்யூ பண்ணுறது அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு தான் சர்ச் வாரண்ட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அவருடைய டெசிக்னேஷன் இன்னும் ஒரு ஆஃபீஸரை தான் ஆத்தரைஸ் பண்ணி அட்ரஸ் டூ அப்படின்னும் போது அவங்க அட்ரஸ் தான் இருக்கும். You are hereby authorized to search the premises of so and so and so at so and so so and so. The premises of அந்த பிளேஸ் தான் முக்கியம். premises என்ற பிளேஸ் தான் முக்கியம். அந்த ரெசிடென்ஸாகவும் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஆஃபீஸாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு டெம்பரரியாக தங்கியிருக்கிற இடமா இருந்தால் கூட இருக்கலாம். தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது சீட் ஆஃப் பவர் இல்ல. வாரண்ட்ன்றது ஒரு அட்ரஸ் டு தி ஆஃபீஸர் தானே ஒழிய சர்ச் பண்றக்கூடிய ஆஃபீஸருக்கு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆகவே அவர் எனக்கு அட்ரஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்றது தப்பு. இரண்டாவதாக ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்ன்றது ஹெட் ஆஃப் தி ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னுடைய ஹெட். அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அந்த ஆஃபீஸுக்கு போய் சர்ச் பண்ணணுமா பண்ணலையா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு சர்ச்சை கிளப்பிச்சுன்னா இதை போல் பல இன்சிடெண்ட் நடந்திருக்கு, பல இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இது அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்ற இந்த சட்டமும் கிடையாது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ, சிபிஐ அங்கே சில முக்கியமான ஆவணங்கள் பதிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படியே என்று தெரிந்தால் அந்த தகவலின் பேரில் போய் சர்ச் பண்றதுக்கு அதிகாரம் உள்ளது. ஆகவே இந்த சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்றது யாருமே இது வரைக்கும் சொல்லல. ஆனா அரசியல் மரபுல இது வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயம், ஒரு முன்னுதாரணம் அதிகம் இல்லாத ஒரு விஷயம். ரைட். நீங்க கேட்கறது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் இந்த அரசியல் ரீதியாக இல்ல, ஒரு ப்ரொசீஜரல் மிஸ்டேக் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ப்ரொசீஜரல் மிஸ்டேக் இல்ல, இது வந்து வியப்பா இருக்கே, இது வந்து அன்பிரசிடென்டடா இருக்கே. இதுல வந்து அரசு கிட்ட, தமிழக முதலமைச்சர் கிட்ட ஒரு பர்மிஷனோ இல்ல ஒரு தகவலோ இன்டிமேஷனோ இருந்திருக்கணுமா அப்படிங்கறத நான் கேட்க முடியும். பாருங்க, நீங்க இன்டிமேஷன் இருக்குதா அல்லது கொடுத்திருக்கிறார்களான்றதுக்கு அதுக்கு பதில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். எப்பொழுது அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போனார்களோ அந்த சமயமாகப்பட்டவர் சீஃப் மினிஸ்டரே எங்கள் ஆஃபீஸில் இருந்திருக்கிறார். எஸ், சீஃப் மினிஸ்டரே இருந்திருக்கிறாரு. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆகப்பட்டவர் எங்களுடைய அதிகாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா அவருடைய மீறல் இல்லை, நாங்கள் முன்னாடி போவோம் அப்படின்னு இவங்க துணிஞ்சு போயிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அந்த அமைதி சைலன்ஸ் இஸ் கன்சென்ட்னு சொல்லல. தே ஹேவ் given consent. they have cooperated also. அவங்க பிஆர்லாம் போய் வாங்க அப்படின்ன பிறகு பிஆர்லாம் மறுக்கல, நாங்கள் வந்து வரமாட்டோம், இல்லை இதை நீங்கள் வந்து இல்லீகலாக பண்ணுறீங்க அப்படியெல்லாம் சொல்லலை. எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி அவங்க சர்ச் பண்ணி அந்த நமூனாவை கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆகவே இது பெர்மிஷன், ரிட்டர்ன் பெர்மிஷன் வாங்கணுன்ற ஒரு தேவை கிடையாது. ஒரு சிறிய மாற்று கருத்து திரு முருகனுக்கு இருக்கிறதா புரிஞ்சுக்கிறேன். வித் மிஸ்டர் நாராயணன்ஸ் பெர்மிஷன். இல்லை, இப்போ ஒரு நல்ல சப்ஜெக்ட் தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டு இவர் சார் ஐபிஎஸ் அவரே சொல்கிறாரு, இதில் ஒரே ஒரு மாற்று கருத்து, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அல்ல சீஃப் செக்ரட்டரி. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். செக்ரட்டரி இண்டஸ்ட்ரீஸ் இஸ் த ஹெட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட். செக்ரட்டரி பிடபிள்யூடி இஸ் த ஹெட் ஆஃப் தி. சீஃப் செக்ரட்டரி இஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் ஆல் த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அண்ட் த கவர்மெண்ட். ஹி இஸ் எ சென்ட்ரல் ஃபோர்ஸ், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் சார் சொன்னபடி சர்ச் வாரண்ட் இஸ் இஷ்யூ டு தன் ஆஃபீஸர் இஸ் அ ஃபேக்ட். அவர் வந்து மறுப்பு சொல்ல வேண்டியதில்லை முதல்வர். இது வந்து முதன்முறையாக அகில இந்தியாவிலும் நடக்கிறது. உத்தரப்பிரதேசில் அகன் பிரசாப் சிங்குங்கிறவரை அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது அல்ல, வேணே வெயிட் பண்ணாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, டெல்லியில் டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. முத இந்தியாவில் அதை பண்ணி எதை காட்டியிருக்காங்கன்னா, தேவைப்பட்டால் இனிமேல் இதுவும் பண்ணப்படும் என்பதை காட்டியிருக்காங்க. ஒன்று, அதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கிறதா கருதுறீங்க? பொலிட்டிக்கல் மெசேஜ் கிளியராக இருக்கு. இவங்களுக்கு வந்து த்ரூ அவுட் இந்தியா நாளைக்கு யார் வந்தாலும் பண்ண முடியும்னு ஒன்று. நம்பர் 2, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க டெல்லியிலேருந்து, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் அடுத்ததுல நான் விரிவாக கமெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குன்னு கருதுறாரு. அண்ட் சீஃப் மினிஸ்டருடைய சைலன்ஸ் நாடுன்னு கருதுறாரு. அங்கே தான் நீங்கள் அங்கே என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆள் சொல்கிறது தான் செய்கிற நிலை தான் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. சிஎம் வந்து கேட்டால் ஐயா நம்ம இதில் தலையிடாமல் இருக்கதே சேஃபு, ஏன்னா அவங்க விஷயம் இல்லாமல் வந்து தேட மாட்டாங்கன்னு செக்ரட்டரி சொல்லியிருப்பாரு, கம்முன்னு இருந்திருப்பாரு.
அப்படி கருத நான் முடியுதான்னு என்னுடைய தெரியல. கருத்து. உங்களோட இது என்னுடைய கருத்து கருத்து. I have to go to Mr. நாராயணன். உங்களோட கருத்தை நீங்க தொடர்ந்து சொன்ன கருத்து முடிச்சுங்க. அதாவது ஒரு சர்ச்சைன்றதுக்கு அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இல்லாமல் அவங்க பண்ணலை, அதிகாரம் இல்லாமல் பண்ணலை. ரெண்டாவது வந்து நான் சொன்னாப்புல அங்கே போனப்போ இது ஒரு விதமான எதிர்ப்பு தமிழக அரசிலிருந்து எந்த விதமான எதிர்ப்புமே கிடையாது. ஏதாவது ஒரு எதிர்ப்பு இதே ராம்மோகன் ராவே நான் வந்து எங்கள் அன்னைக்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கலாம், இதை போல் என்னுடைய ஆஃபீஸில் போய் சர்ச் பண்ணுறது அது அநாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆகவே அன்றைக்கும் அவர் பேசாமல் இருந்துட்டார். இரண்டாவதாக நான் சொல்வது என்னன்னா, பல அரசுல இருந்த என்ன வந்து ஒரு வந்து பிடிச்சு வச்சிட்டு இருந்தாங்க டெல்லியில துப்பாக்கியை காட்டி துப்பாக்கியை காட்டி அப்படின்றதெல்லாம் சொல்றதுன்னா, துப்பாக்கி அந்த போலீஸ் கிட்ட, சென்ட்ரல் போலீஸ் கிட்ட நீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அது ஒரே ஒரு இது கேள்வி. இந்த தமிழக முதல்வராக இருந்தாலே ஜெயலலிதா அம்மா அவர்கள், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு? எந்த போலீஸ் போர்ஸ் கொடுத்தது? தமிழ்நாடு போலீஸ் போர்ஸ் கொடுத்ததா? தமிழ்நாடு போலீஸ் போர்ஸா அவங்களுக்கு வந்தது? என்எஸ்ஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. அப்போ அவங்க தமிழ்நாடு போலீஸை காப்பாற்றுறதுக்கு அவங்களோட நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஏன் அவங்க செக்யூரிட்டி வச்சிருக்கக்கூடாது? அப்போ எனக்கு இது வேண்டியில்லை, இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் வேண்டியல் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஸ்டேட் போலீஸில் எஸ்பிஜின்னு இருக்கு, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதை வந்து இவங்க யூஸ் பண்ணலாம். காரணம் என்னன்னா கேளுங்க, பாதுகாப்புன்றது ஒரு ஆளுக்கு அச்சுறுத்தல் வருகிறதோ, ஒரு நபருக்கு, ஒரு முக்கியமான விஐபி நபருக்கு வருதோ, அது எப்படி அணுகணுமோ அதை வந்து கவர்மெண்ட் அனுப்பியிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டு காவல்துறையில நம்பிக்கை இல்லாத இவங்க எடுத்துட்டு போனதுன்னு சொல்றது தவறு. திரு நாராயணன், இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜ் இருக்கிறதா திரு முருகன் போன்று இருக்கிறதாங்க. லாட் ஆஃப் பீப்புள் திங்க் ஸோ. இதை தாண்டி செல்வி ஜெயலலிதா இருந்தால் இது நடந்திருக்க முடியுமா அப்படின்னா அநேகமான நபர்களுடைய மனதில் என்ன பதில் வரும்? அதாவது இதை தேவையில்லாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர், இந்திய ஆட்சி பணியை சார்ந்த ஒரு அதிகாரி ஒருவர் அரசியலாக்கி ஒரு கட்சியிலே, ஒரு ஆட்சியிலே, ஒரு மாநிலத்திலே மத்திய மாநில உறவுகளுக்கிட்டேயே குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிட்ட செயலாகத்தான் இன்றைய அவருடைய பதிவு இருக்கிறது. ஐயா ரகோத்தமன் அவர்கள் சொன்னது போல மிக தெளிவாக சொன்னார். சிஎம்முக்கு தெரியாத நடந்திருக்காதுன்னு அவர் சொன்னார். அந்த சோதனையானது தலைமை செயலகத்தில் நடந்தபொழுது அங்கே முதல்வரும் இருந்திருக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ இது வந்து முதலாக நடக்கிறது, இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படிலாம் இல்லை. இதுவரையிலும் 2015ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது தெளிவாக சொல்கிறார், 100 IAS அதிகாரிகள் மீது வழக்கு தொடுப்பதற்காக எங்களிடம் சிபிஐயிலிருந்தும் இன்கம் டாக்ஸ்ல இருந்தும் ரெக்வஸ்ட் வந்திருக்குது. அதில் 66 பேருக்கு நாங்கள் சாங்ஷன் பண்ணிருக்கிறோம். ஆனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா இல்லையா என்பது வழக்கு முடியாத காரணத்தினால் நாங்கள் சொல்லாதிருக்கிறோம். அதனால இது ஒரு ரெகுலர் ப்ராசஸ் தான். இதுல இப்படி ஒரு ரெகுலர் process தமிழ்நாட்டுல முன்பு நடந்ததை நினைவு கூறுங்க. இல்ல சீஃப் செக்ரட்டரி மேல அதான் நானும் சொல்றேன். இந்த கேள்வி தான் கேட்கிறோம். அதான் நானும் சொல்றேன். இல்ல நீங்க ஜெயலலிதா நடந்துக்குமா? இல்லங்க, மரபு மீறி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. இல்ல மரபு மீறின்னு சொல்ல, இது மரபான்னு இல்ல, இது சட்டப்படி தவறு இல்லதான். ஆனா மரபு சரியா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு தலைமை செயலாளர் சந்தேகப்படும் அளவிற்கு பலவிதமான சமூக விரோதிகளோடு தொடர்பு கொண்டிருந்தார் என்ற தகவல் போயிருக்கலாம். இந்த ரெட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் போயிருக்கலாம். ஏன்னா நமக்கு இன்னும் ஃபுல் டீடைல் வந்து சொல்லல. ஒருவேளை அந்த இணைப்புகளின் மூலமாக வந்திருந்தா மரபை மீறிய செயல், அந்த மரபை மீறிய செயலை சட்டத்தின் துணை கொண்டுதான் நடக்க வேண்டும். அப்பா மத்திய அரசாங்கம் அப்படித்தான் செய்யும். இந்த வருமான வரியோ அல்லது அந்த துறை சார்ந்த நடவடிக்கையில எப்போ இதுல அரசியல் இருக்குதுன்னு சொல்லலாம்னா, ஒருவேளை மத்திய அரசு தலையிட்டு இருந்தால் சுதந்திரமாக மத்திய அரசு அந்த துறைகளை செயல்படுத்த விட்டிருக்கிறது. அதே போல முதல்வர் அவர்களும் இந்த விவகாரம் வரும் பொழுது, இப்ப அவர் சொன்னதை நான் ஏத்துக்கல. முதல்வர் அவர்கிட்ட ஐயா அதெல்லாம் பிரச்சனை ஆயிடும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்றத வந்து ரொம்ப ரொம்ப சர்காஸ்டிக் கமெண்ட் சார் முருகன் சார். அது நான் அந்த மாதிரிலாம் இன்னைக்கு யாரும் கான்ஷியஸ் கால், இது வந்து சரியான நடவடிக்கைன்னு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருதி, அதனால இல்லங்க, கண்டிப்பாக அவருக்கும் விவரம் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அவரிடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கும் சார். இல்லைன்னா ஒரு தலைமை செயலாளர்கிட்ட இது இன்னைக்கு நேத்து இல்ல சார்,
தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள் எல்லாரும் என்ன கேட்கிறாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் ஏன் நத்தம் விஸ்வநாதன் வீட்லயும் சேதை துரைசாமி வீட்லயும் ரைடு நடந்த போது ஜெயலலிதா முதல்வரா இல்லையா? எங்க போயிட்டாங்க எல்லாரும்? ஒரு சீட் ஆஃப் பவர் தலைமைச் செயலகத்துல இருக்கட்டும். ஏன் நீங்க சீஃப் மினிஸ்டர் வீட்லயே 26 செப்டம்பர் 2015ஆம் ஆண்டு ஹிமாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வீட்ல ரைடு நடந்துச்சு, ஆபீஸ்ல ரைடு நடந்துச்சு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற நீங்க புகார் இருக்குதா, வழக்கு இருக்குதா? நீங்க சும்மா நீங்க கேட்கணும்ன்றதுக்காக சொல்லணும்ன்றதுக்காக நாங்க போய் ரைடு விட முடியுமா? இல்லங்க, ஏதாவது ஆதாரம் இருக்குதா? மத்திய பிரதேசத்துல நீங்க தவறா சொல்றீங்க. ஈவன் ஹிமாச்சல்ல கூட சட்டப்படி வாரண்ட் வாங்கி அதுக்கப்புறமா ரைடு போறாங்க. புரிஞ்சுக்குங்க, எல்லாமே சட்டப்படி தான் நடக்கும். இல்லங்க, இந்த இது டூ மெனி கோயின்சிடென்ஸ் இல்ல. டெல்லியில நடக்குது அரவிந்த் நீங்க வியாபாரம் பத்தி எதுக்கு பேசுறீங்க? ஹைகோர்ட்னுடைய கண்காணிப்பில் நடக்குது. அதுக்கு நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் குற்றச்சாட்டு வரலங்க. எனக்கு டூ மெனி கோயின்சிடென்ஸே நான் கேக்குறேன். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆளக்கூடிய மாநிலம், இங்க வந்து தமிழ்நாடு. ஒரு இஷ்யூவையும் நீங்க அது எப்படி சொல்றதுன்னு காக்கா உட்கார பணம் வர இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. டெல்லியில ஐஏஎஸ் அந்த தலைமைச் செயலாளர் ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில் செய்த முறைகேடுகளுக்காக அந்த வழக்குன்றதுலதான் அங்க போய் ரைடு பண்றாங்க. இது எல்லாத்திலயுமே வந்து எது ஹைலைட் ஆகுதுன்னா, ஒரு சீட் ஆஃப் பவர்ல ஒரு தலைமைச் செயலகத்தில் நடக்கும்போது அதுல வந்து சில கேள்விகள். ஒரு தலைமை செயலாளர் இது போன்ற குற்றச்சாட்டுல சிக்குவதே தவறு, மரபு மீறிய செயல். இதை இரும்பு கரம் கொண்டு ஒரு துறை அடக்குகிறது என்று சொன்னால் அதை வரவேற்கத்தான் வேண்டுமே தவிர இதுல வந்து டிஸ்கஷனுக்கே இடம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு கௌரி சங்கரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு ராம்மோகன் ராவ் சொல்வது சரியல்ல, அபத்தம்னு நீங்க கருதுறீங்க. ஆனா இதுல என்ன எல்லாராலையும் பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிற நேரத்துல ஒரு தலைமைச் செயலகத்துல ரைடு நடக்கும்போது, அவருடைய இல்லத்துல நடந்த போதும் கூட அது அவ்வளவு வியப்போட பார்க்கப்படல, அதிர்ச்சியோடைய ஆச்சரியத்தோடய பார்க்கப்படல. பட் செக்ரட்டரியேட் நடக்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இயல்புக்கு மீறின அசாதாரணமான ஒரு விஷயம். செல்வி ஜெயலலிதா இருந்தபோது நடந்திருக்குமா? எனக்கு நல்லா நினைவு இருக்கு, திரு ராமானுஜம் டிஜிபியா இருந்தபோது மன்மோகன் சிங்குடைய எஸ்பிஜி, பிரதமர் மன்மோகன் சிங்குடைய எஸ்பிஜி அவரை தடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டு கண்டன கடிதத்தை செல்வி ஜெயலலிதா விடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஷி இஸ் வெரி புரோட்டோகால் கான்ஷியஸ். ஒரு தலைமைச் செயலகத்தில் ரைடு நடக்கும்போது இந்த ராம்மோகன் ராவ் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை தாண்டி இட் இஸ் அ பிரஸ்டீஜ் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட். அது சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா? இல்லை, முதல்ல உங்கள் கேள்விக்கு நான் வரேன். நான் அதுக்கு முன்னாடி அவர் சிபிஐ அதிகாரிக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் அதாவது நம்ம செய்தித்தாள்களை இந்த ரைடு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம படித்தது 1700 கோடியில் துபாயில் ஹோட்டல் ஒன்று பையன் பேரில் இருக்குன்னு சொன்னாங்க. 177 கிலோ தங்கம். அந்த தங்கம் வந்து ராம்மோகன் ராவுடைய சொந்தமானது. அம்மா வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் ராஜாஜி ஹாலில் இருக்கும் பொழுதே ஃபோனில் பல மணி நேரம் சேகர் ரெட்டிகிட்ட பேசி இந்த தங்கத்தை எடுத்து கொண்டு போய் உன் வீட்டில் வச்சுக்கோ, நான் எப்போ தேவையோ நான் அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் ஃபோனில் பேசினதாக இதெல்லாம் செய்தியில் வந்த பேப்பரில் வந்த செய்திகளை சொல்கிறேன். அப்புறம் 30 லட்சம் ரூபாய்க்கு புதுசாக அடித்த 2000 ரூபா நோட்டு இருந்தது, 130 கோடி ரூபாய் எடுத்தாங்க. இவ்வளவு செய்திகள் நமக்கு வந்ததல்லவா? இவைகள் உண்மையா பொய்யா மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இந்த ரைடு பண்ண அதிகாரிகள் ஏன் இதுவரைக்கும் இந்த தேதி வரைக்கும் என்ன நாங்க எடுத்தோம், என்ன அங்கே இருந்தது, எவ்வளவு பணம் இருந்தது, எவ்வளவு சொத்து, எவ்வளவு டாக்குமெண்ட் எடுத்தது அப்படிங்கிற விவரமே நம்ம சொல்லவே இல்லை. இல்ல அது ஒரு கேள்வி, அவர் பதில் சொல்லணும். இல்ல இந்த கேள்விக்கு பதில் உடனே வாங்கிடுவோம், பிறகு சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் ராகவ், கேட்கறது நல்ல கேள்வி. ஒரு பக்கம் செய்தியில் ஒரு செய்தி வந்துருக்கு, இல்லங்க 1.5 லட்சம் 40 சவரன் எங்க வீட்டுல இருந்த இதுதான் இது பண்ணிருக்காங்க, ஒன்னும் பெருசா அதீதமா இல்லைன்னு அவர் சொல்றாரு. விச் டு பிலீவ்? அதாவது அவர் சொல்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகப்பட்டது, ஒரு இன்கம்டேக்ஸ் ஆகப்பட்டது, ஒரு ரெய்டு நடந்ததுன்னா ரெய்டு நடந்த உடனே நியூஸ் பேப்பர்லாம் கூப்பிட்டு ஆதாரபூர்வமாக கொடுத்துருந்து அவங்க வந்து சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, நான் அவருடைய அலிகேஷன்ஸ்லாம் ஒத்துக்குவேன். இது வந்து பேப்பருக்கு நியூஸ் பேப்பருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அவர்கள் எங்கேருந்து எடுத்தாங்க, அவர்கள் இமேஜின் பண்ணி போட்டுவிட்டாங்களா? கிடையாது.
அவர்களுக்கு கொடுத்த சோர்சஸ், அந்த சோர்ஸ் யாருன்னுட்டு அவங்களுக்கு தான் தெரியும், யாரு அந்த பத்திரிகையாளருக்கு தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். ஆகவே இதை வந்து இன்கம் டேக்ஸ் ஆபீசர் சொன்னார்னு சொல்லுங்க, நான் அவருடைய நீங்க கேட்கிற கேள்வி நல்லது. ஆனால் இது ஒரு சென்சேஷனல் ரைடு, இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸ், இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆகவே ஒரு ஆக்ஷன் எடுக்கும் போது இம்மிடியட்டாக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸோ அல்லது பிரஸ்ஸை கூப்பிட்டு இன்றைக்கு 1 மணிக்கு ஏதோ இன்கம் டேக்ஸ் அவர்கள் அதிகாரிகள் பேசுறாங்கன்னு கூட நியூஸ் வந்துச்சு. ஆனா ஏன் போஸ்ட்போன் பண்றாங்கன்னு தெரியாது, தெரியல. ஆகவே இது விளக்கக்கூடிய தன்மை கடமை அந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி ஆபீசர்களுக்கு உண்டு. ஆனால் என்ன பொறுத்தவரையில ஏதோ ஒரு மேலிருந்து ஒரு ஆர்டர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா, இவ்வளவுலாம் சொல்லலாமா, இவ்வளவுலாம் சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு அல்லது சொல்ல போனா இதெல்லாம் வந்து வெளியே வந்துருமே அப்படின்ற போல ஒரு இது இருக்கும். இரண்டாவதாக நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன், இன்னொன்னு சொல்றேன். அதாவது ஒரு ரெய்டு நடந்த உடனே ஒரு பல வீட்டில் இப்போ பல செய்திகள் வந்திருக்குது. ஆனால் எல்லாமே உண்மையா இல்லை, விசாரணை பண்ணாதான் தெரியும். விசாரணைக்கு உட்பட்ட படத்துக்கு தான் எத்தனை கோடி எவ்வளவு பாதம் என்ன பண்ணியிருக்கிறாரு என்ன இதுன்னு தெரியும். யூகத்தின் பேரில் ஊடகங்கள் ஒரு சோர்ஸ்ன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. பட் ஆகவே ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் தேசம் முழுவதும் கவனிக்கப்படுறது. இன்னைக்கு யூனியன் மினிஸ்டர் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கும் போது வெளிப்படுத்துறது வில் புட் ஸ்பெகுலேஷன்ஸ் டு வின். நான் திரு கௌரி சங்கர் அந்த விஷயத்துக்கு வரேன். ரொம்ப சுருக்கமான குறுக்கீடு, மேக் இட் ஷார்ட். கிரைம் டிடெக்ஷன் மாதிரி சார் அதை எப்படி மறந்துட்டு சொல்றாருன்னு தெரியல. இது வேணும்னே வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா இந்த டீடைல் தெரியக்கூடாது, ஃபர்தர் ஆக்ஷன் தடைப்படும். ஓகே, அதுதான் காரணம். ஓகே, வேற எந்த காரணம் கிடையாது. திரு கௌரி சங்கர், நான் ஏற்கனவே அம்மா இருந்திருந்தால் அப்படின்னுங்கிற கேள்வி அவரும் சொல்லியிருக்காரு, நீங்களும் கேட்டீங்க. அம்மா இருந்திருந்தா இந்த இப்போ இந்த செய்தித்தாளில் நம்ம படிச்சோம்ல, இந்த செய்தியெல்லாம் அம்மாவுக்கு உண்மையான செய்தி போயிருந்து இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இப்ப நடந்ததை காட்டிலும் கடுமையா நடந்திருப்பாங்க. ஏன்னா அகிரிகிருஷ்ண சமிதி அப்பாயின்ட் பண்ணது ஏன் அகிரிகிருஷ்ண சமிதி யாரு? அம்மாவுடைய கேபினெட்ல உள்ள கேபினெட் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணாங்க? அவர் மினிஸ்டர்ல இருந்து வெளியே எடுத்தாங்க, கைது பண்ணி உள்ள போட்டாங்க, ஜாமீன்ல கிடைக்க முடியாம கஷ்டப்பட்டார். அப்புறம் அது இல்ல, அவர் அது பொய்யான குற்றச்சாட்டுங்கிறது தெரிஞ்சவர் வெளியே வந்துட்டார். ஆனா குற்றச்சாட்டு சொன்ன உடனே சில தீய சக்திகள் அவர் வேலைக்கு குற்றச்சாட்டு சொன்ன உடனே அம்மா செஞ்சது என்ன? கைது பண்ணாங்க. நீங்க அன்னைக்கு போன தடவை அம்மா வந்து ஒர்க்கிங் கமிட்டியில வந்து யார் மந்திரிகள் வந்து தவறு செய்திருக்காங்கிற நேம் பேரை சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். இந்த ஊழலை ஒரு காலத்திலேயே ஒத்துக்கவே இல்லை. காம்ப்ரமைஸ்ங்கிறது அம்மாட்ட கிடையவே கிடையாது. ரொம்ப கடுமையா சாடுறீங்க. சீனியாரிட்டியில கிரிஜா வைத்தியநாதன் போன்றோர் இருந்த போதும் கூட அவரை சூஸ் பண்ணது இந்த அரசு தான். அதுக்கு முன்னாடி திரு ஞானதேசிகனை சூஸ் பண்ணது இந்த அரசு தான். அவர் மீது குற்றச்சாட்டுகள் வந்த போது அதை எப்படி அணுகியதுன்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ்லயே மாநிலத்துடைய தலைமை பியூரோக்ராட்டா ஒரு சீஃப் செக்ரட்டரியா போடுறவங்களை தொடர்ந்து அது கேள்விக்குள்ளாகி வருது இல்லையா? இல்ல அதுக்கு இந்த அரசு பதில் சொல்லணும் இல்லையா? அப்பாயின்மெண்ட் டயத்துல அவர் வந்து பிரைவேட் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார், 5 ஆண்டு காலம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவர் இல்ல, நல்ல பேர் வாங்கின காரணத்தினாலதான் ஓவர்லுக் பண்ணி அவர் வந்து சீஃப் செக்ரட்டரியா போட்டாங்க. பட் அவர் வந்து நடந்துகிட்ட முறை இப்படி இருக்கிறதுனால அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு தெரிஞ்சா அவங்க வந்து மிக கடுமையாக, இன்றைக்கு நடந்த மாதிரி இருக்காது, அது மிக கடுமையாகவே ஒரு காலத்திலையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மன்னிக்கவே மாட்டார். அது வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, தன்னுடைய கேபினெட்ல அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மன்னிக்க மாட்டார். இல்ல திரு ஞானதேசிகனுடைய அப்பாயின்மெண்ட், இந்த அப்பாயின்மெண்ட்னு தொடர்ந்து இந்த சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா? வருது. அந்த அதுல இதுல அக்கௌண்டபிலிட்டி உங்க பக்கமும் தானே இருக்கு. அல்ல, அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கிற நிலையில அவங்க இப்படி ஊழல் செய்ய போறாங்க, இப்படி தவறு செய்ய போறாங்க, இவங்க நல்லா நடக்கல அப்படிங்கிறது முன்கூட்டியே அறிவது கஷ்டம். இப்போ சீஃப் செக்ரட்டரி அவர் 6 வருஷம் இருந்தாருன்னா அவர் என்ன தவறு செய்தாருங்கிறத கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. 5 வருஷம் இருந்து அடுத்த கவர்மெண்ட் வரும்பொழுது இவர் வேணா சீஃப் செக்ரட்டரியா வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்ப அவர் வந்து பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தாரு, அம்மாவுக்கு நம்பிக்கைக்கு. இந்த நடவடிக்கை சரி நீங்க கருதினா உங்க கட்சியோட சில செக்ஷன்ஸ், சில செய்தி தொடர்பாளர்கள், சில முன்னாள் அமைச்சர்கள், ஏன் முன்னணி நிர்வாகிகள் ஏன் இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறாங்க? இல்ல கண்டிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், செக்ரட்டரியேட்டுக்குள்ள
சீஃப் செக்ரட்டரி ரூம்ல போய் ரைடு பண்ணதை யாராலையும் தாங்க முடியல, தாங்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் 70 ஆண்டு கால ஹிஸ்டரியில உள்ள நுழைஞ்சு பண்ணது கிடையாது. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட வேற வரைக்கும் அவர் சிபிஐ அதிகாரிக்கும் தெரியும், உள்ளே போனது எல்லாருமே இந்த ஐஆர்எஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் வெளியே நிறுத்திட்டாங்களாம். அவர் திரு முருகன் அவர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போனது 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் மட்டும்தான் உள்ளே போனாங்க. இவர் அதுலேயும் மிரட்டுறாரு பாருங்க. அதாவது அங்கே வந்து கிரிமினல் கேஸ் அகேன்ஸ்ட் த மினிஸ்டர் அண்ட் கிரிமினல் கேஸ் அகேன்ஸ்ட் தி சம் ஐஏஎஸ் ஆபீசர் இப்படி சொல்லி மிரட்டி என்னமோ அவர் அச்சீவ் பண்ண பார்க்கறாரு. எனக்கு அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாரை மிரட்டுறாருன்னே தெரியல. நம்மள மினிஸ்டர்களையா இல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளையா இல்ல மற்ற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லையா, இந்த ஃபைல் கோப்புகள் எல்லாம் என் அறையில் இருக்கிறது, இவங்க உள்ள போய் நோண்டி பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் யாரையோ மிரட்ட பார்க்கிறார். யாருடைய கொடுக்கிற தூண்டுதலின் பேரில் அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறத என்னால கணிக்க முடியும். நானே அவர்கள்ட்ட கேட்க தான் விரும்புறேன். அஃப்கோர்ஸ் காரணங்கள் பல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இது ஒரு ஹை ப்ரொஃபைல் ரெய்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு 1.5 லட்சம் தாங்க இதில் பிடிப்பட்டது, வேற எதுவும் இல்லைங்க. இது என்ன போய் இப்படி ஒரு அப்பாவியை போய் இப்படி பண்ணுறாங்களே, இதுக்கு ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. செல்வி ஜெயலலிதாவுடைய கொள்கைகளை எல்லாம் நான் செயல்படுத்தினேங்கிற காரணத்துக்காகவே இதை செய்கிறாங்க. ஹி இஸ் பிளேயிங் த விக்டிம். ஒருவேளை இதில் என்னென்ன பிடிபட்டிருக்கு, இதில் என்னென்ன கோணம் இருக்குது அப்படின்னு இன்கம் டேக்ஸ் தரப்புலையோ துறைகள் சார்ந்தோ விளக்கியிருந்தா இது ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் எல்லாம் முடிவு போகிறாதான். அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்க யாருக்கிட்ட அதை சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதை நீதித்துறை உறுதியாக செய்யும். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும். அதனால் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நாம் சட்டம்லாம் கொடுத்துட முடியாது. தவிர ஏதோ மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க சார். என்ன அவசியம். அதாவது இதில் ஏதோ இந்த ரைடு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு நான் பார்த்த வரல இந்த விவாதத்தில் இருக்குது. ஆனால் we don't know whether this ride will continue. இப்போ இன்னைக்கு கூட நான் வரும்போது ஏதோ ஒரு இதில் டிவியில் பார்த்தேன், ராசிபுரத்தில் ஏதோ ஒரு கல்லூரியில் ரைடுன்னு போட்டிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல நடந்து நாளைக்கு கூட நடக்கலாம். நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் இது ஒரு முற்று பெற்ற ஒரு சோதனை அல்ல என்று தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ரைடு இன்னும் நீடிக்கலாம், அதனால கூட சொல்லாது இருக்கலாம். தவிர ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்னும் அவர் ஐஏஎஸ் அதிகாரி தான், வெயிட்டிங்ல தான் இருக்கார். சஸ்பெண்ட் கூட அவர் பண்ணல. அதுதான் அவர் கேக்குறாரு. இது இன்னைக்கு தலைமைச் செயலாளர் பதவிக்கே ஒரு இழுக்கு மாதிரி வந்துருச்சுயா. அவரை நீக்கி வச்சிட்டு அந்த பணியில நீக்கி வச்சிட்டு தலைமைச் செயலாளர்னா அவர் வந்து சந்தேகத்துக்கு உட்பட்ட மாதிரி செய்யலாம். அப்படி சொல்லல. அந்த பதவியில இருந்து நீக்கி வச்சிட்டு இத செஞ்சா அந்த பதவிக்கும் பிரச்சனை இல்லாம அவர் யாரு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறதுக்கு? அவர் விட்டுங்க. இந்த ஆர்குமென்ட் இன் ஐசோலேஷன் பாருங்க. அது வேற. லீவ் ஹிம். நான் என்ன கேக்குறேன், அது இல்லங்க, அது இல்ல. நீங்க தலைமைச் செயலகத்தில் நடந்தது அப்படிங்கிறது அவர் ஐஏஎஸ் அதிகாரி தானே. அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி கேடர் தானே. அவர் எப்படி முதல்ல இந்த மாதிரி ஒரு அரசுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? அப்புறம் சர்வீஸ் ரூல்ஸ் அவர் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கிறாரா இல்லையா? ஐஏஎஸ் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கிறாரா இல்லையா? அரசு ஊழியர் தானே அவரு. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது சோ அவரை பொறுத்தவரையிலும் பிரீச் பண்ணிருக்கிறார். அதனால அவர் சொல்வதையெல்லாம் நம்ம ஒண்ணு இக்னோர் பண்ண. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ இக்னோர் ஹிம். ஏன் என்று சொன்னால் ஒரு பரபரப்பை உண்டாக்குவதற்காக, அல்லது அவர் தன்னுடைய நிலையையே மறந்து, அல்லது எங்களுடைய தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியது போல இன்னைக்கு பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, யாருடைய தூண்டுதலின் பேரோ அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார்ல, என்னை யாரோ கொலை செய்ய மை லைஃப் இஸ் அண்டர் த்ரெட்ன்றாரு. யாருன்னு சொல்லணும்ல. யாரால அவருக்கு த்ரெட்டு? துப்பாக்கியோட வந்தாங்கன்னா அவங்க என்ன வெறும் கோனேசா வச்சுக்கிட்டு போவாங்க போலீஸ்? என்ன சார் இது? தவிர பாதுகாப்பு அவருக்கு இல்ல. பாதுகாப்பு போனவங்களுக்கு, சோதனையிட போனவர்கள் தான் பாதுகாப்பு கேட்டுன்னு போறாங்க. அதுதான் உண்மை. ஃபேக்ட் அதுதான். நான் என்ன சொல்ல வரேன், இல்லங்க ஃபேக்ட் அதுதான். ஏன் நீங்க வந்து போலீஸ் கேட்கலாம்? அது அவங்களோட பிரெரோகேட்டிவ். அவங்களுக்கு உரிமை இருக்குது. யாருடைய பாதுகாப்பு கேட்டு போன அவங்களுக்கு உரிமை இருக்குது. தமிழ்நாடு போலீஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை கொடுக்கலாம். சீஃப் செக்ரட்டரி கிட்ட தான் ஆட்டோமேட்டிக்கா நியூஸ் போக போகுது. உங்க வீட்ல ரைடு வர போறோம் சொல்லிட்டு வருவாங்க. அப்படி ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸ் இல்லங்க, அவருக்கு போகாது. நீ கேக்குறாரு ஹோம் செக்ரட்டரி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான் என்ன கேக்குறேன், he has breached everything. அதனால
நீங்க அவர் மேல நம்பிக்கை வைன்னு சொல்றீங்க. அவர் மேல நம்பிக்கை போனதனால இல்ல, அவர் மேல நம்பிக்கை வைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களை சொல்லல, ஜெனரலா, அதாவது இந்த டிஸ்கஷன் அப்படிதான் வருது. அது இல்ல, இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யார் அனைவரும்? நான் சொல்வது தமிழக அரசுல இருக்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஏற்று, சார் ரகோத்மன் அவர்கள் சொன்னது போல அதிகாரத்தில் இருக்கிறவங்க உணர்ந்து இருக்கிறார்கள். நாம் சட்டத்திற்கு குறுக்கே, நம்ம மத்திய அரசினுடைய துறைகளுடைய நடவடிக்கைகளுக்கு குறுக்கே இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள். தெரியாதெல்லாம் முருகன் சார் சொன்னது போல ஏதோ அது பரவாயில்லப்பா அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இது என்னுடைய அனுமானம், அதுக்காக சொல்லுவேன். ஓகே, ரெண்டு விஷயம். அவர் சொன்னது போல இந்த ஒரு சர்வீஸ் ரூல்ஸுக்கு முரணான ஒரு பேச்சு. அவர் ஐஏஎஸ் காடர்ல தான் இன்னும், ஐஏஎஸ் சர்வீஸ்ல தான் இன்னும் இருக்கிறாரு. என்ன மத்திய அரசு, மாநில அரசு, தமிழக முதலமைச்சர் இருந்தா அப்படி நடக்காது, இதெல்லாம் முரணான பேச்சு இல்லையா? இன்னொன்னு இதுல ஒரு ஒரு எப்படி கையாண்டிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சீஃப் மினிஸ்டருடைய தகவலோ பர்மிஷனோ வாங்கப்பட்டிருக்குமா? எப்படி? அவர் தெளிவா இருக்கிறார். நீங்க ரொம்ப அதை சுத்தி பேசாதுங்க. அவர் வேணும்னே இப்படி பண்றாரு சார். நான் பிரஸ் கான்ஃபரன்ஸே அவர் பண்ணக்கூடாது சட்டப்படி, சர்வீஸ் ரூல்ஸ் படி. அதுக்கே நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று. நம்பர் 2, சார் சொன்னார் பாருங்க, என் நியாயமன்ற த்ரெட்டுன்னு, லைஃப் த்ரெட்டு. அது இந்த ரைடு வரும்போது இந்த போலீஸ்காரன் என்னை கொண்டுருவான்னு ஒரு சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு பொலிட்டிக்கல் அட்டாக் நடக்கு என் பேரில், அதனால் என் லைஃப் இஸ் அண்டர் த்ரெட்டுங்கிறாரு. அது அனுமானம். ஸோ இது எல்லாமே ரொம்ப தெளிவாக அரசியல் சார்ந்த பேச்சுகள். அவர் நான் இன்னும் சீஃப் செக்ரட்டரியாக கண்டினியூ பண்ணேன்னு சொன்னது உளறல். நான் சீஃப் செக்ரட்டரி கேடில் தான் இருக்கேன், இன்னும் என்னை சஸ்பெண்ட் பண்ணலன்னு சொன்னார். அவர் சஸ்பெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினச்சா உடனே பண்ண முடியும். ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒரு பெர்மிஷன் வாங்கி சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் சார்ஜ் கொடுக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, மக்களுக்கு தெரியாத விஷயம். அதுக்குள்ளலாம் போக வேண்டியதில்லை. இன்னமும் இவர் ஒரு திட்டம் போட்டிருக்கிறாருங்கிறது இந்த பேட்டியிலேருந்து எனக்கு தெரியுது. என்ன திட்டம்? அரசியல் ரீதியாக ஒரு திட்டம். நான் உண்மையான அதிமுக தொண்டன் என்பதால் பாதிக்கப்பட்டேன்னு அதிமுக சப்போர்ட்டை எதிர்பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் நான் அம்மாவின் ஆளுன்னு சொல்லி அதை வச்சுக்கிறாரு. இப்போ இருக்கிற சின்னம்மாவிலேருந்து இப்போ உள்ள கவர்மெண்ட்டும் தனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கிறது அவருடைய முயற்சியாக இருக்கிறது. பிறர் தூண்டி விடுகிறாருன்னு சொல்கிறீங்களா? அவர்கள் நல்ல விவரம் தெரிஞ்ச வக்கீல்களாக இருக்கலாம், ஓரளவு இந்த நடைமுறை தெரிந்தவர்கள். அவர் நீங்கள் உங்களுக்கு வழியே இல்லை, வசமாக மாற்றிருக்கீங்க, இப்படி நீங்கள் போய் தப்பிக்கிங்கன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஓகே, நான் திரு ரகோத்தமன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த நடவடிக்கையில் எந்த ஒரு சட்ட நடவடிக்கை மீறலும் இல்லை அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க. ஆனால் இதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், இல்லை ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம், ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் பிஹைண்ட் இருக்குன்னு கருதலாமா? கேன் வி ரூல் அவுட்? பொலிட்டிக்கல் ரீசன் நான் சொல்ல மாட்டேன். அரசியல் ரீதியாக இது அவர்களுடைய பர்மிஷன் இல்லாமல், அரசு ஆளுங்கட்சியினுடைய பர்மிஷன் இல்லாமல் இதை போல கேசஸ் எல்லாம் சிபிஐ செக்ரட்டரி மேலே மத்திய ஆளுங்கட்சியினுடைய பர்மிஷன் இல்லாமல் நடக்கவே சாத்தியம் இல்லைன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது என்னை பொறுத்தவரையில் பல கேஸுகளை நாங்கள் சிபிஐயில் கூட பண்ணியிருந்தா கூட ஒரு பெரிய ஆஃபீஸர் மேலே ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் எபவுன்னு போகும்போதே ஒரு சிங்கிள் டைரக்டிவ்லேயே இருக்குது. அதை கன்சர்ன்டு மினிஸ்ட்ரியினுடைய பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் கேஸே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு இருக்குது. ஆகவே இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரி, இது ஒரு இதனுடைய விளைவாகப்பட்டது ஒரு எப்படி இருக்கும்னு தாக்கத்தை தெரிஞ்சு எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி, சேர்மன் ஆஃப் த சிபிடிடி நினைச்சா கூட பண்ணியிருக்க முடியாது. ஆகவே இது ஆளும் அரசியல் கட்சியினுடைய அவருடைய பர்மிஷன் பெற்றுதான் பண்ண முடியும். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க கூட அவர்களுடைய பர்மிஷன் கேட்டு தான் எடுக்க முடியும். திரு நாராயணன், இறுதியான கருத்து. அவர் சொன்னது ஒரு வகையில் சரிதான். அதாவது இது அனுமானமாக அவர் சொன்னது மாதிரி நானும் சொல்றேன். இவர் சொன்னது போலயே மத்திய பாஜக ஆளும் அரசை கேட்டிருக்கலாம், பிரதமரிடமே கேட்டிருக்கலாம், உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கலாம், நிதித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கலாம். சட்டப்படி என்னவோ அதை செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். நாங்கள் அந்த எல்லா துறைகளையுமே சுதந்திரமாக விட்டிருக்கிறோம், அதனால சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நாங்கள் யாரும் அரசியல் ரீதியாக தலையிட மாட்டோம் என்று சொல்லி இருக்கலாம். சுதந்திரமாக செயல்பட்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் கூட இது தொடர்ந்து இந்த மாதிரியான சோதனைகள் நடந்தால் தமிழகத்திற்கும் நல்லது. ஓகே, அங்கதான் கேள்வி.
தொடர்ந்து நடந்தால் நல்லது. ஓகே, அண்டர்லைன் தட். ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ஓகே, நான் திரு கௌரி சங்கர் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு அரசும் ஆளும் கட்சியும் இதுல ஒரு குழப்பமான நிலையில இருக்கும். ஏன்னா அரசு, முதலமைச்சர் இதை பற்றி கருத்து எதுவும் கூறல. உங்க கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் ஒருவர், அவைத்தலைவர், இவங்கெல்லாம் இதுல வந்து பாஜக அரசு இதுல வந்து ஒரு பெரிய மனோபாவத்தோட நடக்குது, இல்லாட்டி நசுக்க பாக்குது, அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி வராங்க. சோ இதுல வந்து ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு குழப்பம் இருக்கும். இன்னைக்கு உண்மையா வந்து ரைடு பண்ணி என்ன வந்து சீஸ் பண்ணாங்கங்கிறத வெளியே சொல்லாத காரணத்தினாலதான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் மாறி மாறி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. ஏன்னா 1,12,000 ரூபாய் இருந்த வீட்டை போய் ரைடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 40 பவுன்ங்கிறது ஒரு 20-25 வருஷம் சர்வீஸ் போட்ட ஒரு வீட்டில் 40 பவுன் நகைங்கிறது பெருசு கிடையாது. சார், அது அவர் சொன்னது. அதுதான் வந்து நீங்க ரைடு பண்ணவங்க வந்து வெளியே சொல்லி இருக்கணும். அது வந்து ரொம்ப மக்கள் இடத்துல வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பா இருக்கிறது. அதுவும் செக்ரட்டேரியட்டுக்குள்ளேயே போய் ரைடு பண்ணதுங்கிற விவரத்தை வெளியே சொல்லியிருந்திருக்கணும். இனிமேலாவது அவங்க உடனடியாக சொல்லணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். அதை சொல்லணும். அதாவது அம்மா இருந்திருந்தா சாதாரண மக்களில் இருந்து மகான் வரைக்கும் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கக்கூடிய பண்பு உள்ளவர்கள் புரட்சி தலைவி அம்மா இருந்த போது இந்த சோதனைகள் அவர்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நடந்தது அப்படிங்கறத நான் தொடர்ந்து. ஆனா இவர் வந்து விட்டில் பூச்சியாக யாரோ கொடுக்கிற கீக்கு இவர் ஆட்டம் போட்டாருன்னு சொன்னா யாரோன்னா நீ யாருன்னு சந்தேகப்படுறீங்க. வேற யாரும் கிடையாது. இந்த நாட்டில் ஊழல் செஞ்ச யாரு? அந்த ஊழல் செய்கிற கட்சியில் இருந்து தூண்டி விட்டு இந்த நிலைமையில அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதோட நிறுத்தி அவர் குற்றத்தை நான் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபித்து வெளியே வர. ஓகே, இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு நாள் இதில் ஒரு புதிய கோணமும் புதிய ட்விஸ்டும் வந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து உண்மை வெளியில வர வேண்டும். தவறு எந்த தரப்பில் நடந்திருந்தாலும் தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. இட்ஸ் ரியலி ஷாக்கிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம்.